பார்வையற்றோர் பள்ளியில் மாணவிகளிடம் 2 ஆண்டுகளாக செக்ஸ் சில்மிஷத்தில் ஈடுபட்டு வந்த அரசு ஊழியர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆந்திர மாநிலம் வாரங்கல் மாவட்டத்தில் ஸ்பேஸ் என்ற பார்வையற்றோருக்கான பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியை நடத்தி வரும் ஷோபா என்பவரின் கணவர் பாஸ்கர் அடிக்கடி பள்ளிக்கு வந்து மாணவிகளிடம் செக்ஸ் சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளார். 2 ஆண்டுகளுக்கும் மேலாக ஷோபாவுக்கு தெரிந்தே பாஸ்கரின் செக்ஸ் டார்ச்சர் தொடர்ந்த போதும் கணவரை அவர் தடுக்கவில்லை. 14 வயது முதல் 16 வயது வரையிலான 4 மாணவிகள் தைரியமாக போலீசில் புகார் கொடுத்ததை அடுத்து பாஸ்கரின் ஆட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாஸ்கர் ஆந்திர அரசு ஊழியர் என்பது குறிப்பிடத்தக்கது. అమ్మాయిలు 16 సంవత్సరాల లోపు అమ్మాయిలు 4 అమ్మాయిలు వచ్చేసి కంప్లైంట్ చేయడం జరిగింది భాస్కర్ మీద. వాళ్ళను లైంగికంగా వేధించడం, అంటే వాళ్ళ శరీర భాగాలను టచ్ చేయడము, వాళ్ళని ఈ రకంగా వాళ్ళని శారీరకంగా వాళ్ళని వేధిస్తున్నాడని చెప్పేసి వాళ్ళు కంప్లైంట్ చేయడం జరిగింది. దాని మీద కేసు రిజిస్టర్ చేయడం అయింది హన్మకొండ పోలీస్ స్టేషన్లో. ఇన్వెస్టిగేషన్ చేసి ఆ కేసుని తదుపరి చర్యలు తీసుకోవడం జరుగుతుంది. தொண்டு நிறுவனம் என்ற பெயரில் பார்வையற்றோர் பள்ளியை நடத்தி வரும் ஷோபா கணவரின் செக்ஸ் லீலைகளுக்கு உடந்தையாக இருந்தாரா என்றும் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.